ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையை நம்ம எப்போவுமே நடுநிலையாக தான் பார்க்கணும். அடுத்தவங்க நம்மளை என்ன பேசுவாங்க, நம்மளை என்ன குற்றம் குறை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் எப்போவுமே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னா அவங்க நம்மளை குறை சொல்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட குறைகள் இருக்கும்போது அதை நம்ம சொன்னோன்னா அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால தான் சில பேர் நடுநிலையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் மனுஷ வாழ்க்கையில் எப்போவுமே நடுநிலையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எந்த பக்கமும் அதிகமாக இல்லாமல் அந்த பக்கமும் அதிகமாக இல்லாமல் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கிறது தான் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழி. நான் அப்படிதான் நடுநிலையாக இருப்பேன். சில நேரங்களில் யாராவது என்ன ஏதாவது சொல்லும் பொழுது அது கஷ்டமாக தான் இருக்கும். அதே அவங்க மேலே ஏகப்பட்டது தவறுகள் இருக்கும். நம்ம அதை சொல்லணும், இல்லை அவங்ககிட்ட சுட்டி காட்டணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. நான் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன் லைஃப்பில். அதனால தான் சொல்கிறேன், நடுநிலை அப்படிங்கிறது ரொம்பவே என்ன சொல்கிறது, நமக்கு ரொம்ப முக்கியம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என் ஹஸ்பண்டோட அண்ணனோட ஒய்ஃப் அவங்க ஊரோட போகிறாங்க. இது மாதிரி குடும்பத்தில் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு. அதே பிரச்சனை தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கோம் இல்லையா, இந்த ஊர்லேயே தனியாக இருக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு 2 சமையல் பிடிக்கலையாம். 2 எதுவுமே பிடிக்கல அப்படின்ட்டாங்க. நாங்கள் சொன்னோம், எல்லாமே ஒன்றா தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருந்தோம். நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரியும். அப்படி இருக்கும்போது சரி, என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அதுக்கப்புறம், சரி ஒன்றா இருக்கலாம், ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா நம்ம 2 சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. விருப்பப்பட்டால் பேசலாம், இல்லாட்டி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல. இல்லை நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல, நான் தனியாக தான் போவேன் அப்படின்ட்டாங்க. சரி, பிடிக்காதவங்கள நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஓரளவுக்கு தான் ஒருத்தரை இழுத்து பிடிக்கலாம். இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. பணம் இருந்தால் கிட்ட வர்றாங்க, பணம் இல்லைன்னா 10 அடி இல்லை 100 அடி தள்ளி போயிட்டுறாங்க. என்ன சொல்கிறது, சொந்தம் சொந்தம் வேணும், சொந்தம் வேணும், நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, ஓகேன்னு விட்டாச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக எல்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ.